வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சுவையான சூப்பரான இறால் பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வந்து குக்கர் வச்சுங்க. குக்கர் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுங்க. 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுங்க. 2-3 ஸ்பூன் விட்டுங்க. இப்போ காஞ்சிடுச்சு பாருங்கள். 2 பட்டை போடுங்க, ஒரு பிரியாணி இலை போடுங்க, 2 ஏலக்காய் போடுங்க, 3 கிராம்பு போடுங்க, ஸ்டார் பூ போடுங்க. இங்கே பாருங்கள், சோம்பு கொஞ்சம் போடுங்க. பொரிஞ்ச உடனே வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போடுங்க. நான் ஒரு 1/2 கிலோவுக்கு செய்கிறேன். 2 வெங்காயம் பொடிசாக வெட்டியிருக்கேன். நல்லா வதக்குங்க, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இது ஒரு சிராய் நீங்கள் சொல்லுவோம். இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. 3 பச்சை மிளகாய் போடுங்க. இப்போ வந்து பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடுங்க. இப்போ வந்து தக்காளி போட்டுருங்க. 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும் தக்காளிலாம். பாருங்கள், இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூனு நான் சொந்தமாக அரைச்சது பாருங்கள், சில்லி மிளகா, காஞ்ச மிளகா அரைச்சது பாருங்கள், 1 ஸ்பூனு போட்டிருக்கேன். கரம் மசாலா பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூனு. நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். கொஞ்ச நேரம் வதக்குங்க. பாருங்கள், வதங்கிடுச்சு. இந்த அளவில் இறாலை சேர்த்துங்க. இறாலை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கணும். நல்லா அப்போ தான் அந்த கவுச்சி வாடையெல்லாம் போகும். இப்போ பாருங்கள், இப்போ புதினா ஒரு கைப்பிடி போடுங்க. மல்லித்தழை, கொத்தமல்லி போடுங்க ஒரு கைப்பிடி. நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவு தயிர் ஒரு 50 கிராம் இருக்கும், தயிர் சேர்த்துக்குங்க. அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறுங்க. பாருங்கள், இதில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து இதை 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அரிசி இதில் சேர்த்துக்கோங்க. வந்து பிரியாணி அரிசி, பசுமதி அரிசி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறிட்டு இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறிட்டு உப்பெல்லாம் பார்த்துக்குங்க. கணக்காக உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்த உடனே இப்போ வந்து
குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், விசில் சத்தம்லாம் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா வாசமாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பிரியாணி சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த இதில் இன்னும் கொஞ்சம் புதினா மல்லித்தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லெமன் கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், இறால் பிரியாணி சூப்பராக ரெடியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.